வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எப்போவுமே நல்ல சந்தோஷமும் சுகமும் வளமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். டெஸ்ட்டுன்னு எல்லாம் பயந்துடாதீங்க. எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரியலாகவே நமக்கு ஆர்கனைசேஷன் வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் பொருள்லாம் நம்ம வாங்கி தான் நம்ம மோஸ்ட்லி ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா டிஐஒய் பண்ண போகிறோம். வாட் எவர் இட் இஸ், என்னென்னா நம்ம அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு ஒரு சின்ன செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத எனக்கு தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். கொஷின் 1. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் சமையலறையில் பொருட்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் உள்ளதா? ஆம், இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. செகண்ட், உங்கள் சமையலறை மேசை அதாவது கவுண்டர் டாப் நீங்கள் அரிதாக பயன்படுத்தும் பொருட்களால் இறைந்து உள்ளதா? ஆன்சர் பண்ணிக்கோங்க. மூணாவது கொஷின், உங்கள் சமையலறை இல்லாட்டி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் ஏதேனும் காலாவதியான பொருட்கள் அல்லது பயன்படுத்தாத உணவுப் பொருட்கள் உள்ளதா என்பது உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது கொஷின் 4. உங்கள் சமையலறையின் தற்போதைய நிலையை பார்த்து நீங்கள் அழுத்தமாக உணர்கிறீர்களா? அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ். கொஷின் 5. உங்கள் சமையலறை அலமாரிகள் நிரம்பி வழிகிறதா? பொருட்கள் கீழே விழாமல் திறப்பதை கடினமாக்குகிறதா? கொஸ்டின் 6. உங்கள் சமையலறையில் எளிதில் உணவை தயாரிக்கவும் சமைக்கவும் முடிகிறதா? கொஸ்டின் 7. உங்கள் சமையலறையில் ஒரே நோக்கத்திற்காக பல பொருட்கள் உள்ளனவா? அதாவது ஒரே வேலை பார்க்குறதுக்காக நிறைய நம்ம கேஜெட்ஸ் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினோட அர்த்தம். எட்டாவது கேள்வி, கிளட்டர் காரணமாக உங்கள் சமையலறையை சுத்தம் செய்வது சவாலான மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பணியா? கிளட்டர்னா நிறைய பொருட்கள் இருக்கிறது தான் கிளட்டர். அதுக்கப்புறம் கொஸ்டின் 9. நீங்கள் அரிதாக அல்லது ஒருபோதும் பயன்படுத்தாத சமையலறை உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா?
கொஸ்டின் 10. உங்கள் சமையலறை பரணில் பல ஆண்டுகளாக உபயோகப்படுத்தாத பொருட்கள் கிடக்கின்றனவா? இப்போ நீங்கள் கொடுத்த ஆன்சரை பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸை செக் பண்ணலாம். நீங்கள் வந்து 4, அதாவது 4 ஆன்சருக்கு 4 அல்லது அதற்கு கீழே உள்ள ஆன்சருக்கு ஆம் அப்படிங்கிற இது எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி டு ஆர்கனைஸ். நீங்கள் வந்து ஆர்கனைசர்ஸ் போய் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எஸ்ஸுங்கிற ஆன்சர் வந்து மோர் தென் 4 அந்த கொஷின்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பொருள் தேவையில்லாமையோ நம்ம வந்து ஒழுங்கான யூசேஜ் இல்லாமையோ இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி டீக்ளட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டீக்ளட்டர் பண்ண அந்த கிளட்டரோடே நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதே நமக்கு வந்து கடைசியில் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிற பொருட்கள் வாங்குறது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் மணி ஆயிரும். ஸோ இந்த குவிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து மினிமலைஸ்டாக கிச்சன் செட் பண்ணுறது அப்படிங்கிற சீரீஸ் இருக்குது. அதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.